பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு அன்பானவர்களே, நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற, நம்முடைய ஆத்துமாவையும் காக்கிற சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனை சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லி இருக்கிறார். ஆம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் தனிமையான சூழ்நிலைகளிலும் நெருக்கங்களின் மத்தியிலும் இந்த தேவன் நமக்கு அடைக்கலமாய் பெலனாய் நம்மோடு கூடவே இருக்கிறார். மட்டுமல்ல, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று அவர் சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். அன்பானவர்களே, எந்த விதமான ஆபத்துகள் நிறைந்த நேரமாயிருந்தாலும் நம்மை தப்புவிக்கிறதற்கு விடுவிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், இந்த தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அடைக்கலமாகிய தேவன் தம்முடைய ஜனங்களாகிய நம்மை தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிறவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், மறவாமல் நினைக்கின்றவர், உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர், நமக்கு அடைக்கலமாய் பெலனாய் நம்மோடு கூட இருப்பது நமக்கு எத்தனை பெரிய பாக்கியம்! இவரே நமக்கு ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் எத்தனை பாக்கியவான்கள்! இந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனுமாய் இருக்கிறீர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, நீர் தருகிற பாதுகாவலை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அடைக்கலமாய் பெலனாய் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்களோடு கூடவே நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையாய் எங்களை தப்புவிக்கிறதற்காய் எங்களை விடுவிக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நல்ல தேவன் தருகிற பாதுகாப்பிலே நாங்கள் நிலைத்திருந்து உமக்கு நன்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.